Hi friends, welcome to Chedi Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா பிஸ்மில்லாபாத். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பிஸ்மில்லாபாத் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு காயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், சௌச்சௌ, பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், தக்காளி. நீங்கள் இதில் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வந்துட்டு 2 கப்பு எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராமு. இது நல்லா 5-6 விசில் விட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சிருக்கணும், பருப்பே தெரியக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அரிசி வந்துட்டு 1 கிலோ எடுத்திருக்கேன், அதாவது 5 கப்பு கணக்கு. அது 1 கப்புக்கு 2 கிளாஸு, மொத்தமாக 10னா 2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடுங்க. பிஸ்மில்லாபாத்துக்கு அந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதையும் வடித்து எடுத்துக்கலாம். புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி பருப்பில் சேர்த்துக்கோங்க. அது கையிலே வடிகட்டி ஊற்றிக்கோங்க, அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மத்தில். அப்படியே இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன், தனியா 6 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஜீரகம் 1 டீஸ்பூனு. இது எல்லாமே வாசனைக்கு செமையாக இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன். காரம் நல்லாயிருக்கும் 1 டீஸ்பூனுக்கு போட்டால் மிளகு. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வறுக்கும் போதே அந்த அரோமா தெரியும், நல்லாயிருக்கும். 20 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்துட்டு காஷ்மீரி சில்லி கூட போடலாம், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ரெட் கலராக தெரியும், நல்லா டார்க்காக இருக்கும். தேங்காய் நான் வந்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் அரிசி பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோனோ அந்த அளவுக்கு இது மசாலா. இப்போ இதை வந்து நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் தண்ணியிலே இருக்கட்டும், இல்லைன்னா கருப்பாயிடும், போடும்போது எடுத்துக்கலாம். அதை நல்லா கலரி விடுங்க ஒரு வாட்டி. உப்பு சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்காக. மஞ்சத்தூள், அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்துட்டு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தண்ணி நல்லா அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அந்த மசாலாவை காரக்குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. நல்லா கொதி வருது பாருங்கள், காயும் வெந்துட்டே இருக்குது. இதை வந்து மசிச்சு வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துருங்க. காயெல்லாம் வெந்த பிறகு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அந்த பருப்பு அந்த காயெல்லாம் நல்லா சேரும். அப்போது இதுவும் கொதி வரணும். ஒரு பக்கம் நெய் விட்டுட்டு முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும் நெய் விட்டால். முந்திரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே கடுகு விட்டுட்டு தாளிச்சிட்டு அதை வந்து அந்த பருப்பு கலவையில் போட்டுடலாம்.
இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாடு போட்டு நம்ம கலந்து விட்டுட்டா சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லூஸாக கலந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சாம்பார் நல்லா இழுத்துக்கும் சாப்பாடு. அதனால் நல்லா தலை இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனி எடுத்து கலந்துக்கோங்க. சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரெடி. என்னங்க, இந்த பிஸ்மில்லாபாத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நன்றி.